அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட்பிரகாச வள்ளலா திவ்ய திருவடியிலேயே சரணம். வணக்கம். இன்றைக்கு நாம் சிந்திக்கக்கூடிய அகழ்வரிகள் 177 178. அகழ்வரிகள்: மந்தனம் இது என மறுயிலா மதியால் அந்தணர் வழுத்தும் அருட்பெருஞ்சோதி. இந்த அகழ்வரிக்கான விளக்கம்: மந்தனம் என்பது இரகசியம், மறு என்பது குற்றம், அந்தணன் என்பது வேதியர், அதாவது அறவழி நிற்போர், அதாவது நீதி தவறாது நடப்போர். ரசவேதியை பற்றி முன்வரியில் கூறப்பட்டது. செய்முறையை அனைவரும் அறிந்து கொண்டால் அனைவரும் சிறந்த மருத்துவர்களாயும் பெருந்தனந்தவராயும் விளங்கலாமே. வெளிப்படையாக போதிப்பது அல்ல, அது இரகசியம் என்கிறார் இந்த வரியில். சாஸ்திர ஞானம் அனுபவ ஞானம் என்றும் முன் வரியில் கூறப்பட்டது. வேதங்கள் சாஸ்திரங்கள் முதலவையெல்லாம் இறைவனை பற்றிய உண்மையை வெளிப்படையாக விளக்கி கூறாமல் அந்த கூட்டத்தார் மட்டுமே உணர்ந்து கொள்ளுமாறு குழுவுக்குறியாக கூறியுள்ளதால் இறை உண்மையானது இதுவரை இரகசியமாகவே மறைக்கப்பட்டுள்ளது. காம குரோதங்கள் முதலிய குற்றங்கள் இல்லாது அறவழி நின்று வாழும் ஞானிகள் உண்மையை உணர்ந்திருந்தும் புறமுகமாக சொல்லாமல் போற்றுமாறு விளங்குகின்ற அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே. குறிப்பு: சாத்திரங்கள் இறை உண்மையை புறமுகமாக கூறாமல் உண்மையை மறைத்து சூதாகவே கூறியுள்ளன என்பதற்கு ஆதாரம்: சாத்திரங்கள் எல்லாம் தடுமாற்றம் சொல்வதன்றி நேத்திரங்கள் போல் காட்ட நேராவே. நேத்திரங்கள் சிற்றம்பலவன் திருவரு சீர் வண்ணமென்றே உற்று இங்கு அறிந்தேன் உவந்து. மேலும் முன்னொரு பாடலில்: வேதாகமங்கள் என்று வீண்வாதம் ஆடுகின்றீர், வேதாகமத்தின் விளைவறியீர், சூதாக சொன்னவல்லால் உண்மை வெளி தோன்ற உரைத்ததில்லை, என்ன பயனோ இவை என்று பெருமான் சாடுகின்றார். சூதாக சொன்னதையே இரகசியம் என்று இந்த வரியில் கூறப்பட்டது. நன்றி. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட்பிரகாச வள்ளலா திவ்ய திருவடியிலேயே சரணம். ராமலிங்கா அபயம் ராமலிங்கா அபயம் ராமலிங்கா அபயம் அபயம்.